இன்றைக்கி நம்ம எக்கு கிரேவி எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும், சின்ன சீரகம். அது கூடவே கொஞ்சம் போது சோம்பு, இது கூடவே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதும் 4 பல் பூண்டு நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அந்த நசுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கணும். அது கூட 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம நல்லா அதை வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்துக்கிட்டோடனே நான் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தக்காளி வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா வதங்கி வந்த உடனே இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த உடனே நான் 2 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 எக்கை உடச்சி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சுவையான எக் கிரேவி ரெடி. இதை நீங்கள் ரைஸுக்கும் சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம்.